எங்க வீட்டுக்காருக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கல. இப்ப எங்க வீட்டுக்காருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் அவர் 50,000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா கடைசி ஒரு 60,000 கொடுப்பாங்க இல்லையாம்மா, 55,000 கொடுப்பாங்க இல்லையா, ஆக உங்க கணவரால் லாபம் அப்படின்றது வரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களை கூட கமெண்ட்ல கேட்குறீங்க. அதுக்காக நானே உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்களா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த இந்த நல்லது நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையா, என்னையா இது, நம்மளுக்கு உண்மைதான், நம்மளுக்கு தான் நடந்திருக்கா அப்படின்னு நம்மள கிள்ளி பார்த்துப்போம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சில காலகட்டம் நடக்கும். இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லப்பா, இதை மறந்து பல வருஷம் ஆச்சு. எனக்கு பூர்வீகம் சொத்து இருந்துச்சு என் மனைவி வழி. நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினப்பே நீ சொத்து பத்திலாம் வேணாமா, நீ கட்டின புடவையோட வாமா அப்படின்னு நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். இப்ப என்னையா இந்த காலகட்டத்துல போய் எனக்கு என் மனைவி வழி சொத்து நடந்துச்சு, சொத்து கிடைச்சிச்சு, நல்லது நடந்துச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்ல நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னரால லாபம். முக்கியமா அந்த பார்ட்னர் வெளிநாட்டவரா இருக்காரு, மதம் தாண்டி இனம் தாண்டி, நம்மளோட கலாச்சாரம் இல்ல அவங்களோட கலாச்சாரம் வேற, நாங்க பாருங்க பக்கா தமிழ், அவன் வடக்கன், அவன் இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்போ வரலாம் அப்படின்னு சொல்ல. நிறைய பேர் ஃபாரின் போவீங்க, ஃபாரின் டிராவல் பண்றதுக்கு, ஃபாரின்ல செட்டில் ஆகிறதுக்கு, நிறைய பேருக்கு வெளிநாட்டுல செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடைக்குங்க. வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு, வெளிநாட்டுல போயிட்டு படிக்கவே கூடவே நான் சைட்ல வேலை செய்யறேங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பப்ளிக் டீலிங்கு, மார்க்கெட்டிங்கு, பாலிடிக்ஸு, அரசியல் மாதிரி துறையில இருக்கவங்களுக்குலாம் நல்ல லாபம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வேறங்க அரசியல் துறையில என்னைக்குமே லாபம் தானங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. புரியுதுங்களா? பொதுவா பாருங்க என்னென்ன துறையில லாபம் அப்படின்னு சொல்றோம். இப்படி எல்லாம் ஒரு கேள்விக்குறியெல்லாம் போட்டு ஒரு query வச்சு எங்களை மாட்டி விட்டுறக்கூடாது.